ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொளியானது தமிழ் புத்தாண்டு 2025 அதாவது விசுவாவசு வருட பலன்களைத்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்க இருக்கிறது. அப்போது இந்த தமிழ் வருட பலன்களை பார்க்கும் பொழுது வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையில் பலன் அமையும். ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் வருகின்ற 14/5/2025 அதாவது சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் ரிஷப மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார். அப்போது இந்த குரு பகவானுடைய அமைப்பை வைத்து கொண்டும் அந்த குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற அடிப்படையில் அந்த குரு பகவான் துலாம் மனையையும் தனுசு மனையையும் கும்ப மனையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார். ஸோ அதே போலவே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு 4 நாட்கள் கழித்து அதாவது 19/5/2025 அன்று அதாவது வைகாசி மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கிறது. அந்த ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்ப மனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார். ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி நடந்து முடிந்து விட்டது. அதாவது மார்ச் மாதம் 29 அதாவது மீன மனையில் அமர்ந்து கொண்டு சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் பலனை கொடுக்க போகிறார். அப்போது இந்த 3 கிரகங்களினுடைய அடிப்படையில் இந்த தமிழ் வருடம் அதாவது விசுவாவசு வருடம் எப்படி இருக்க போகுது என்பதை இந்த 12 ராசிகளுக்கும் தனித்தனியே பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருட தொடக்கத்திலேயே உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அந்த சுகஸ்தானத்தின் அதிபதி உச்ச பலத்தோட பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இந்த வருடம் சுகமாகவும் பாக்கியமாகவும் இருக்க போறீங்க அர்த்தம். ஏன்னா கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருந்தது. இந்த கடகராசி என்பர்கள் கடந்த 2 வருடங்களாகவே மன உளைச்சல், மனம் சரியில்லை, மனம் தான் நினைத்தது செயலாற்றவில்லை, மனம் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு இருந்த உங்களுக்கு இப்போ சுகத்தோட பாக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் இந்த 2025ஆவது வருடம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது மனம் முதலில் என்ன நடக்கும்? மனம் தெளிவடையும். இதுக்குள்ளே இருட்டுக்குள்ளே இருந்தவர்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வருவீங்க. தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள் இப்போ தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. எதுவுமே நடக்கலை ஒரு மாதிரி தடை டல்லாக இருக்கின்ற உங்களுக்கு இப்போ உற்சாகம் கிடைக்கக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்மை, எழுச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை, எதையும் சாதிக்கலாம் என்று சாதனை புரியக்கூடிய ஒரு வருடம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. 2.5 வருடம் கடந்த 2.5 வருடம் வேலை சரியில்லை, தொழில் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, ஹெல்த்து சரியில்லை, கடன் சிக்கி கொண்ட, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நண்பர்களால் இல்லை, கூட இருந்தவர்கள் குளிப்பறித்து விட்டார்கள், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இல்லை, வெளிநாட்டுக்கு அப்படி போயிருந்தாலும் அங்கே ஒரு மாதிரியான தன்மை, குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிற இந்த மாதிரி கடகராசி என்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் அல்லல் பட்டு கொண்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த 2025 வருடங்களில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, மனமகிழ்ச்சியின் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, சாதனை புரியக்கூடிய, பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புத வருடமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. குடும்பத்தில் பிரச்சனைங்க, குடும்பத்தில் யாரும் நல்லா இல்லை. கடகராசி என்பவர்கள் பணத்தட்டுப்பாடு அல்லது கணவன் மனைவி அல்லது குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை இப்படி இருந்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லுவேன். ஏன்னா சனி 8ஆம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன். இப்போ அது விலகிவிட்டது. குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வருடமாக அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அல்லது கணவன் ஒரு சைடு வேலை பார்க்குறார், நான் ஒரு சைடு வேலை பார்க்குறேன், 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியல. ஸோ இப்படி ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தில் ஒரு தொந்தரவு, ஒரு மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் இப்போ நல்லா இருக்க போறீங்க, நல்ல தன்மையோடு இருக்க போறீங்க. பணத்தால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் ஏராளம் அல்லது பணம் இங்கே ஒரு லாக் ஆகிட்டு இருக்குங்கிறது நிறைய பேர். ஸோ இப்போ பணம் பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கும். உங்கள் பேச்சை 4 பேர் மதிக்கலை, நல்லதே நீங்கள் பேசினாலும் அது ஏதாவது உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடிய அமைப்புங்கிறது இருந்தது. இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன்.
பேச்சால பிரச்சனை இருந்தது. இப்போ உங்கள் பேச்சை 4 பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு, நீங்கள் சொன்னது சரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ இனி உங்களுடைய பேச்சுத்தன்மை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் சூப்பராக இருக்க போகுது. கடந்த 2.5 வருடங்களாக எந்தெந்த விதத்தில் வலியோடும் வேதனையோடும் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கோம். அவ்வளோதான் சொல்லுவேன். அனுபவத்தை கொடுத்திருக்கோம். எது நல்லது எது கெட்டது என்கின்ற அனுபவத்தை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த அனுபவத்தின் வாயிலாகத்தான் இப்போ உங்களுக்கு ஏற்றம் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லுவேன். முயற்சி நன்றாக இருக்க போகிறது. டிராவல் நிறைய அலைச்சல் திருச்சல். இப்போ அதே டிராவல்னால அனுகூலம் ஆதாயம் உண்டு. அலைச்சல் திருச்சல் கொடுத்தது. இப்போ அதே அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் இப்போ ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சுகம் நன்றாக இருக்க போகிறது. சுகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் களையப் போகிறது. ஒரு நல்ல தூக்கம் வருங்க இந்த கடகராசி என்பவர்களுக்கு இனி. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்து அமரப்போகிறார். அப்போ 6க்குரியவன் 12ல் போய் மறைகிறார். சரி, 12ஆம் இடம் வலுப்பெறப் போகிறது. 12ஆம் இடம் புனிதப்பட போகிறது. 12ஆம் இடம் என்ன? தூக்கம் அப்படின்னா அது 12ஆம் இடத்துல இருக்கு. அப்போ நல்ல தூங்க போறீங்க. இது வரைக்கும் தூங்காமல் இருந்த உங்களுக்கு இப்போ நல்ல தூக்கம் வரப்போகுது. ஒரு நல்ல தூக்கம் வருது அப்படின்னு என்ன? மனம் சந்தோஷமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். கவலைகள் அத்தனையும் விலகப் போகுதுன்னு அர்த்தம். அப்போ நல்ல தூக்கம் வரப்போகிறது. அப்போ 12ஆம் இடம் என்பது அயன சயன சுகம். அப்போ ஒரு நல்ல சுகம் கிடைக்கப் போகிறது. கட்டில் சுகம் கிடைக்கப் போகிறது. திருமண உறவு கிடைக்கப் போகிறது. திருமணம் நடக்காமல் இருந்த உங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அப்போ அயன சயன சுகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ முதலீடுகள் பண்ண போறீங்க. எதில் பண்ண போறீங்க? இடத்துல பண்ண போறீங்க, நிலத்தில் பண்ண போறீங்க, எதையாவது விவசாய நிலத்தை வாங்க போறீங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் முதலீடுகளை பண்ணக்கூடிய அந்த தன்மையை தூண்டுவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசினருக்கு அமையும். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம், அந்நியர்களை குறிக்கக்கூடிய இடம், நகருதல். 12ஆம் இடம் என்பது நகருதல், விலகுதல். அப்போ என்ன? உங்கள் ஊரை விட்டு நீங்கள் நகரப் போகிறீங்க. எங்கே போக போகிறீங்க? உங்கள் ஊரை விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி அதர் டிஸ்ட்ரிக்ட் போக போகிறீங்க, இல்லை அதர் ஸ்டேட்டுக்கு போக போகிறீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க. இப்போ அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் தோன்றும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இப்போ அந்த எண்ணம் தோன்றும். அந்த எண்ணத்தின் வாயிலாக அடுத்த நிலைக்கு போக போகிறீங்க. ஸோ யாருக்கெல்லாம் போவீங்க அப்படின்னா, உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அதே குரு பகவான் 12ல் இருக்கார், அல்லது சுக்கிரன் 12ல் இருக்கார், அல்லது குரு 4ல் இருக்கார், 6ல் இருக்கார், 8ல் இருக்கார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஊரை விட்டு வெளியில் தான் இருப்பீங்க. இந்த கடகராசி என்பவர்கள் உங்கள் சுயஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு லக்னத்துக்கு லா என்று போட்ட அந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு இருந்தாலோ, அல்லது 6ஆம் இடத்தில் குரு இருந்தாலோ, அல்லது 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலோ, அல்லது குரு இருந்தாலோ, 12ஆம் இடத்தில் சுக்கிரன் அல்லது குரு தொடர்புகள் பெற்று இருந்தாலோ, அல்லது பார்வையோடு இருந்தாலோ, நீங்கள் சொந்த ஊரை விட்டு கண்டிப்பாக அதர் டிஸ்ட்ரிக்டில் இருப்பீங்க, இல்லை அதர் ஸ்டேட்டில் இருப்பீங்க, அல்லது வெளிநாட்டில் இருப்பீங்க என்கின்றது அமைப்பு. இப்போ கோச்சார ரீதியாக அதே அமைப்பு வர்றதுனால நிச்சயமாக அந்த எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சார், ராகு வந்து 8ஆம் இடத்துக்கு வர்றாரே, அப்போ ராகு 8ஆம் இடத்துல வரும்போது பிரச்சனையை பண்ணிடுவாரா அப்படின்னா, ராகு 8ஆம் இடத்துல வர்றார். வலி வேதனை என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் வந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்ற ராகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும், நிச்சயமாக தரும். இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆமாம் சார், ராகு 8ல் வர்றாரு, தப்பு தான். 8ங்கிறது ஒரு வலி வேதனை, ஆனால் கொடுத்துருமா? பெருசாக கொடுக்காது. 8ன் மூலமாக நன்மைகள் தரும். உயரமான இடத்துக்கு போக போகிறீங்க, புதுசாக எதையாவது கண்டுபிடிக்க போகிறீங்க. 8ஆம் இடம் என்பது மறைவிடம் அல்லவா? மறைவு ஞானம் என்று சொல்லக்கூடிய மறைவு, புதுசாக எதையாவது கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். குரு பார்க்குறார். குரு பார்க்கலன்னா பிரச்சனை. குரு பார்க்குறாரே, குரு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு தான் உருவாக்கும். என்ன? ஊரை விட்டு வெளியே நகர்த்து வைக்கும், அவ்வளோதான்.
குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். இதுவரைக்கும் சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து பூர்வ புண்ணியத்தை கெடுத்தார். பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தது. குழந்தைகள் நலன் நல்லா இல்லை. குழந்தைகளுடைய படிப்பில் ஒரு இக்கனா வச்சது. நினைச்ச கோர்ஸ் போக முடியல. இல்லை தான் நினைச்ச கோர்ஸ் ஒன்று, நான் படிக்கிற கோர்ஸ் ஒன்று, இந்த மாதிரி சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ தடை விலகிவிட்டது. நினைத்தது நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் செயலாகும், சிந்தனையாகும். எத்தனையோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. 2.5 வருஷமாக இந்த கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் விஷயத்தில் தோற்று போயிட்ட, அல்லது தான் நினைச்சது கிடைக்கல என்கின்ற ஆதங்கம் நிச்சயமாக உண்டு. இப்போ இந்த வருடத்தில் இருந்து அது நல்லபடியாக மாறக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம். கடனால் சிக்கி தவித்தவர்கள் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உணர்வு ஏற்படுத்தும். நம்பிக்கை கொடுக்குங்க, கடனை கட்டிடலாம். மனம் நன்றாக இருக்கணும் அல்லவா? மனம் நன்றாக ஒரு வில் பவரோடு இருந்த எதையும் சாதிக்கலாங்கிற எண்ணங்களை தோன்றும் அல்லவா? அந்த தன்மை இப்போ கொடுக்க போகிறது. திருமண வாய்ப்புகள் கைகூடும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கொடுக்கும். கூட்டாளிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளை விளக்கக்கூடிய தன்மை. வில்லகங்கள், இடத்த வாங்கி ஒரு வில்லகங்கள் இருக்குது. இல்லை எதுக்காவது கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்த அந்த கடகராசி என்பவர்கள் ஏராளம். 2 வருடங்களுக்காக விடையே கிடைக்கல. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு மனசு அதனால் வேதனைப்பட்ட எத்தனையோ கடகராசி என்பவர்கள் உண்டு. இப்போ அதிலிருந்து எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நெருங்கி விட்டது. அல்லது ஒருத்தருக்கு இந்த வருடத்திலிருந்தே தீர்வு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். கடந்த வருடம் அல்லல் பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு 2025 நல்ல வருடமாகவும் மேன்மையான வருடங்களாகவும், ஒரு பொற்காலம்தான் சொல்வேன். ஒரு இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்து விட்டீர்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. தொழிலில் முன்னேற்றம். எத்தனையோ பேர் ப்ரொமோஷன் கிடைக்கல. எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் மற்றவங்க தட்டிட்டு போயிட்டாங்க. நான் நல்லா தான் உழைத்துக்கேற்ற ஊதியம் கிடைக்கல. இப்படி எத்தனையோ குறைகளை சொல்லி கொண்டிருந்த கடகராசி என்பவர்கள் இப்போ குறைகளை எல்லாம் விலக்கிவிட்டு நிறைவை நோக்கி, நான் படித்த படிப்புக்குண்டான வேலை, எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த விசுவாவசு வருடம் அமையும். இதில் மாற்று கருத்து என்பது கிடையாது. தொழில் மேன்மை, உத்தியோகத்தில் மேன்மை, குடும்பத்தில் நல்ல உறவு, தனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் செட்டில் ஆகிறது. குழந்தைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படக்கூடிய தன்மை. கடன், நோய், எதிர்ப்பு, பகை எல்லாத்திலிருந்து விலக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத வருடமாக கடகராசி என்பவர்களுக்கு மேன்மையை தரக்கூடிய, நல்ல வாழ்கிறேன், நல்லா இருக்கிறேன். இந்த 2025 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 ஒரு அற்புத வருடமாக உங்களுக்கு அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும். அப்போது உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான், சனி பகவான், குரு பகவான் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் மாறும். தசா புத்தியினுடைய அடிப்படையிலையும் பலன்கள் மாறும். உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்கிறது அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல தசாநாதன் நல்ல சுபர்களோட சேர்ந்திருந்து ஒரு நல்ல ஆதிபத்தியத்தை பெற்று தசை நடந்ததுன்னா நன்மைகள் நடக்கும். அதே உங்கள் தசாநாதன் 6, 8, 12 அதிபதிகளோட தொடர்பு ஏற்பட்டு 6, 8, 12 அமர்ந்து பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், ராகுனுடைய ஒட்டுமொத்த தொடர்பு இருக்கும்போது நிச்சயமாக ஒரு போராட்டங்கள் இருக்குங்கிறது தான் அமைப்பு. இப்போ நான் சொன்னது ஒரு கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார். ஸோ அதை பொறுத்து இந்த வருடம் 2025 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்குது. ஸோ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ வீடு கட்டுவே? ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும்.
ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமர்ந்துள்ளது. அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.